ஹீரோயினோட ஹஸ்பண்ட் சம்பாங்கிற ஸ்கூல் பொண்ணை கொலை கேஸ்ல அரெஸ்ட் பண்ணிருப்பாரு. ஹீரோயினா ஹஸ்பண்ட் அடிக்கும் போது சம்பா வீடியோ எடுத்து வச்சிருப்பாங்க. இப்ப அந்த வீடியோவை யாரும் பார்க்க கூடாதுன்னு இவர் அந்த வீடியோவை அவங்க போன்ல இருந்து டெலீட் பண்ணிட்டு அதுக்கப்புறமா தான் எவிடன்ஸ் ஃபைல்ல வைக்கிறாரு. இதுக்கப்புறம் சம்பாவை உன்னால வெளியே எடுக்கவே முடியாதுன்னு சொல்றாரு. ஹீரோயினோ ஒரு உயிரை என்கிட்ட இருந்து பிரிச்சிங்க, ஆனா சம்பாவை என்கிட்ட இருந்து பிரிக்க முடியாதுன்னு சொல்றாங்க. ஹீரோயின் அவங்க ஹஸ்பண்ட் கூட ஒன்னா வாழ்ந்துட்டு இருந்தப்போ இவங்க பிரெக்னென்ட் அந்த விஷயத்த மாமியார் கிட்ட சொல்வாங்க. ரிப்போர்ட்டை பார்த்து அவங்களும் என்ன குழந்தைன்னு கேக்குறாங்க. போலீஸ்ங்கிறதால இல்லீகலா தெரிஞ்சிட்டு இருப்பாரு பொண்ணு குழந்தைன்னு. இதை கேட்ட ஹீரோயின் சந்தோஷப்படுறாங்க. ஆனா மாமியாரும் நம்ம குடும்பத்துல முதல் ஆம்பளை வாரிசு தான் வரும், நீயும் எப்ப பார்த்தாலும் வேலைன்னு சொல்லி வீட்டுல தங்க மாட்டேங்கிற, முதல் பொன் குழந்தைன்றதால இது கண்டிப்பா நம்ம குடும்ப வாரிசு இல்லைன்னு சொல்லிடுறாங்க. ஹஸ்பண்ட் இப்போ ஹீரோயின் கிட்ட இது என்னோட குழந்தை தானா, இந்த குழந்தைக்கு யார் அப்பான்னு சொல்லி கேட்கிறாரு. ஹீரோயினும் எதுக்காக இந்த மாதிரிலாம் பேசுறீங்க, என்ன சந்தேகப்படாதீங்கன்ற மாதிரி சொல்றாங்க. ஆனா இவரை கோவப்பட்டு இப்போ அவங்களை அடிக்க ஆரம்பிச்சிடுறாரு. பயங்கரமா அடிக்கிறதா இப்ப மாமியாரும் கேட்டுக்கிட்டே காஃபி தான் குடிச்சிட்டு இருக்காங்க. அடிச்சதால இப்ப ஹீரோயினுக்கு அபார்ஷன் ஆயிடுது. ஜெயில இருக்க செம்பாவை பாக்கிறதுக்காக அப்பா வந்திருக்காரு. என்ன நடந்ததுன்னு விசாரிக்கிறாரு. இவங்க சொல்ல வராங்க. ஆனா அங்க ஹீரோயினோட ஹஸ்பண்டை பார்த்து பயந்துட்டு இவங்க எதுவுமே சொல்ல மாட்டாங்க. ஹீரோயினை சம்பா கிட்ட அவங்க ஹஸ்பண்ட் பேச விட மாட்டாரு. அதனால இவங்க அங்க இருக்க ஒரு வார்டன் கிட்ட பேசி சம்பாவை ஜெயிலுக்குள்ளேயே ஹீரோயின் பாக்கிறதுக்காக போறாங்க. இப்ப யாருக்கும் தெரியாம தான் மீட் பண்ணிருப்பாங்க. சம்பா கிட்ட என்ன நடந்துச்சுன்னு விசாரிக்கிறாங்க. சம்பா ஸ்டேட் லெவல் கராத்தே கோச்சிங்காக போயிருப்பாங்க. 2 வருஷமா கோல்டு மெடல் வின் பண்ண சாம்பியன் பொண்ணு ரொம்ப ஆட்டிடியூட் காட்டுறாங்க. அவங்களுக்கு தான் அங்க எல்லாரும் மரியாதையும் கொடுக்குறாங்க. சம்பாவை இதுக்கப்புறம் நான் தான் அந்த பொண்ணுக்கு போட்டின்னு சொல்றாங்க. சம்பா இருக்கிற பெட்டுக்கு வந்த சாம்பியன் பொண்ணும் இது எனக்கான பெட்டு, நீ வேற இடத்துக்கு போன்னு சொல்றாங்க. சம்பாவை நான் தான் முதல்ல வந்தேன் பிடிவாதம் பிடிக்கிறாங்க. இப்ப அந்த சாம்பியன் பொண்ணுக்கு சப்போர்ட் பண்ணி இந்த பொண்ணு அங்க போக சொல்லிடுறாங்க. வேலை செய்யற பெரியவரும் இதை பத்தி எல்லாம் யோசிக்காம ஜெயிக்கிறதுக்கான வழியை பாருமான்னு சொல்றாரு. சம்பா பிராக்டிஸ் பண்ணும்போது சாம்பியன் பொண்ணு நான் தான் பண்ணுவேன், நீ ஒழுங்கா ஓரம் போயிடுன்னு சொல்றாங்க. சம்பா கோவப்பட்டதால கோச்சே வந்து அவளுக்கு தான் இங்க முக்கியத்துவம், உனக்கெல்லாம் கிடையாது, ஒழுங்கா இங்க இருந்து போன்னு சொல்லி திட்டி அனுப்பிடுறாரு. அரசியல்வாதி ஒருத்தர் வந்திருப்பாரு. சாம்பியன் பொண்ணை பத்தி சொல்றாங்க. உனக்கு ஏதாச்சும் தேவையான்னு கேட்கிறாரு. அந்த பொண்ணு எனக்கு தனி ரூம் தான் வேணும்னு சொல்றாங்க. அவர் ஓகே சொல்லிடுறாரு. ஹீரோயின் சம்பாக்கு கால் பண்ணி மேக்ஸ்ல நீ பாஸ் ஆயிட்டேன்னு சொல்றாங்க. இப்போ அவங்களும் நான் பாஸ் ஆயிட்டதால நீங்க கண்டிப்பா உங்க ஹஸ்பண்ட் மேல கம்ப்ளைண்ட் கொடுக்கணும்னு சொல்லிட்டு இருக்காங்க. சாம்பியன் பொண்ணு கோச் ரூமுக்கு போறாங்க. சம்பாவும் ஃபாலோ பண்ணிட்டு வராங்க. அரசியல்வாதியும் உன்னை நான் ஒலிம்பிக் அளவுக்கு அனுப்புறேன், ஸ்போர்ட்ஸ் மினிஸ்டர் கிட்ட ரெக்கமெண்ட் பண்றேன், ஆனா அதுக்கு நீ அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும்ன்ற மாதிரி சொல்றாரு. அங்க என்ன நடக்குதுன்னு தெரியாத சம்பவம் அங்க இருந்து கிளம்புறாங்க. ஆனா சாம்பியன் பொண்ணு எனக்கு ஹெல்ப் பண்ணுன்னு சொல்லி பின்னாடி